ஸ்டாண்டர்ட் ஒரு புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸ்டாண்டர்ட் ரொம்ப நாளாக நான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் புதுசாக இது ஒரு சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ மார்னிங்கில் வந்து சைக்கிள் மணிக்கெல்லாம் பண்ணுறோம். ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா செப்பரேட் டைம் எடுக்கும்போது போய் ஸ்டாண்டர்ட் காமெடி பார்க்கறது, இல்லைன்னா பண்ணுறது, டைம் முடிச்சா பண்ணுறது, இல்லைன்னா பார்க்கறது, இந்த மாதிரியாக ஒரு ஹாபி. ஸோ காமெடி அண்ட் தெரப்பி ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா காமெடியே ஒரு தெரப்பி தான். நீங்கள் வந்து ஜாலியாக அப்படி சிரிச்சுட்டு இருந்தாலே அதுவே ஒரு தெரப்பி தான். அதே மாதிரி சிலர் அந்த தெரப்பி கொடுக்கும்போது காமெடி இருக்கும். சிலர் ரொம்ப சீரியஸாக தெரப்பி கொடுப்போம். பார்த்தா அவங்க ஏதாவது ஒரு காமெடியாக சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு பேஷண்ட் வந்தான், அந்த பேஷண்ட் சொல்கிறான், சார் எப்போது ஒய்ஃப் நம்பர் கத்திட்டே இருக்கா சார் அப்படின்னு. என்ன என் ஒய்ஃப் கத்திட்டே இருக்கேன், நல்ல ஒய்ஃபை கத்துறேன் சொல்லுவேன், என்னோட பெரிய பிரச்சனை. இன்னொரு பேஷண்ட் வந்தான், சார் என் பொண்ணு இப்படி நூடுல்ஸ் தான் சார் சாப்பிட்றேன், என்ன சார் பண்ணுவோம், என் பொண்ணு நூடுல்ஸ் தான் சாப்பிட்றேன், இந்த ஜென்ரேஷன் அப்படி தான் கேட்குறீங்க. ஸோ நிறைய பிரச்சனை பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனான இன்னொரு காமனாக சொல்லலாம். சார் எனக்கு செக்ஷுவல் லைஃபே நல்லா இல்லை சார், அது எதுக்குல எந்த அப்படின்றதுனால செக்ஷுவல் லைஃப் நல்லா வேற என்ன பண்ணுறேன் எந்த நான் என்ன பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி காமெடியாக இருக்கும் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா காமெடி. இன்னும் லாஸ்ட் 2 வீக்ஸ் 1 மந்தாகவே பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடி. ஒரே பிரச்சனை என்ன தெரியுங்களா, ஃபோன் மேலே ஃபோன். ஆனால் நான் நிறைய அட்வைஸ்மெண்ட் கொடுத்து வச்சுக்கலாம், பதட்டமா டென்ஷனா ஏதாவது ப்ராப்ளமா இது மாதிரி என்ன அனுபவம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரேட்டில் புக் வச்சுருக்கேன். ஸோ நிறைய கால்ஸ், சார் ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குன்னு போட்டுருக்காங்க. என்னடா ப்ராப்ளம் சார், இந்த ஈரான் பார்த்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வார் நடக்குது சார், ரொம்ப அதில் ஈரோட டென்ஷன் பண்ணுறேன். அப்படி எங்கே சமையலாம் இங்கே நம்பே அவங்க சொல்கிறாங்க சார் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரீட் ஏதோ இருக்கா சார், அவங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு சீட்டே கிடைக்க மாட்டேங்குது சார் அப்படின்னா. இப்போ ஸ்க்ரீனில் கிடைக்குதா, ஸ்க்ரீனில் கிடைக்குதா, எல்லாமே நம்ம குஷிக்கிட்ட தான் இருக்குது. ஸோ ஓகே ஒரு எலெக்ஷன் புரியுது, என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. அப்புறம் போன வாரம் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக ஃபோன் கால் சார் விஜய் ஒரு வாரம் வர மாட்டாரா எலெக்ஷன் சார், நான் விஜய் ரசிகன் சார், அவர் தான் ஓட்டு போட்டிருக்கேன், அவர் வரலாறு எனக்கு நான் ரொம்ப கடை போயிடுவேன் சார், டென்ஷனாக இருக்கு சார், வந்துச்சு ரிசல்ட் வந்துச்சு. இப்போ இரவு ஒரே ஃபோன் மேலே ஃபோன் 20 நிமிஷம் சார் சிஎம் ஆக மாட்டார், மெஜாரிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றாங்க. சார் வந்துருப்பா, மெஜாரிட்டி வந்து கவலைப்படாது, 108 வந்து தலைவர் பண்ணுறோம், 12 தானே வந்துருப்பாங்க. டென்ஷன் தாங்க மாட்டாங்க. 20 நிமிஷம் சார் இப்படி சார் விட்ட கூட்டணி இப்படி மாறிடுச்சு சார், ஏடிஎம்கே சேர்ந்துவாங்க சார் அப்படின்றாங்க. இப்படி போட்டது அவன் நேரம் அடிச்சுட்டா கவர்மெண்ட் சார், என்னால் தாங்க முடியல சார், டென்ஷன் பண்ணி தயவுசெய்து சொல்லிட்டேங்க சார், விஜயா இங்கே கொடுத்துருங்க சார், எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் சொல்கிறேன் விஜய் ஹெல்ப்லைன் ஒன்று போட்டுருங்க சார், யார் யாருக்குன்னா அந்த டவுட் இருக்கா, விஜய் வருவாரா வர மாட்டாரா, 20 நிமிஷம் இப்படி மாற்றிட்டே இருக்கீங்க, வாங்க வராது இருந்தீங்க, நீங்கள் எல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க சார் அப்படின்ட்டு அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க இருக்கும். அடுத்து நான் வந்து சென்னை பிறந்த வளர்ந்து எல்லாமே சென்னை, அவங்க எப்படி சென்னை கேஸ் ஒரு ஷவுட் சென்னை சென்னை பெங்களூர், அவங்க எப்படி பெங்களூர் இனியதான் பெங்களூரியன்ஸ் நான் சென்னை கோயம்புத்தூர் என்ன இருக்கீங்களா, கோயம்புத்தூர் கொளத்தூரா, நீங்க நம்பூர் நானும் கொளத்தூர், நான் தனியாக பேசுவோம். சிஎம்ஏ பக்கடிச்சிட்டீங்க, நம்ம தனியாக பேசுவோம். நானும் சேர்ந்தா எல்லாம் சதி தீர்த்தோம், கூட்டணி சதி நாங்கள் பண்ணுறது. சரி ரைட்டு. ஸோ கொளத்தூர், சென்னை, நார்த் மெட்ராஸ் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது வந்து என்ன பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பாஷை. ஸோ மெட்ராஸ் பாஷை வந்து மெட்ராஸும் பிடிக்கும், மெட்ராஸ் பாஷை ரொம்ப பிடிக்கும். கைத, கேப்பாரி, கஸ்பாலம், வேப்பாளி, சோமாலி, இதெல்லாம்
ஆமா, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. இதெல்லாம் பிடிச்ச வார்த்தை. உங்களுக்கு என்ன மெட்ராஸ் பாஷையில் என்ன மாதிரி தெரியுமா? நீங்கள் மദ്രാசி பாஷை எதாவது தெரியுமா? சொல்லுங்க ஒரு 4 வாட்டி சொல்லுங்க பார்ப்போம். உங்க பேர் உங்க பேர் என்கிட்ட வந்து கேட்கிறேன். என்ன என்கிட்ட வந்து கேட்கிறேன்? வேற ஹரிப்பிரியா? இல்ல இன்னும் கொஞ்சம் மெட்ராஸ் பாஷையில் என்ன காட்டிங்க. நீங்க சார் சென்னையா? நீங்க தான் 4 மெட்ராஸ் பாஷை எடுத்துருக்கீங்க. சொல்லுங்க ஊரில் பிச்சாங்க இதுக்கு மேல அதுக்கு உஷாராக ஏன்னா பஜார்ல விஜயாரெல்லாம் நிஜார கேட்டுருவாங்க. ஸோ நம்மளே இப்போ நிறைய சென்னை பாஷை ரொம்ப ட்ரெண்டிங், சென்னை பாஷை பேசுறது ஒரு ட்ரெண்டிங்கு. அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா ஷோ வந்து ஒரு ஷோ மனோரமா ஒப்பராத படத்தில் வந்து பாட்டு பவாத்கஜரே ஓட்டாண்டே வரக்காட்டினா விடமாட்டேன் நான் சைதாப்பேட்ட கொக்கு. அந்த காலத்திலே ஷோ வந்து மெட்ராஸ் பாஷையை ஃபேமஸ் பண்ணிட்டாரு. இப்போ ஜாம் பஜார் ஜக்கு அதுனா ஜாம் பஜார் ஜக்கு அப்படின்னா அது ஒரு ஊர் பேர். அந்த ஊரில் வந்து அவங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு பெருமை. இப்போ நீங்கள் எந்த ஊர் மேடம்? சென்னையில் எந்த இடம் மேடம்? டீநகர் அனுப்பியா? இப்போ டீநகர் அனுப்பியானா இப்போ எல்லாருக்கும் தெரியும். பெங்களூர் அனுப்பா. பெங்களூர் எந்த இடம்? ராமவதி நகரா? ஸோ பெங்களூர் ராமவதி நகர் அனிதா அப்படின்னா அது ஒரு கெத்துங்க. சீர்காழி சிவசங்கரம் எக்ஸட்ரா குளத்தூர் மணி வேறு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம சொல்லலாம் சைதை துரைசாமி என்ன வண்ணார்பேட்டை வனஜாவா இவங்களா? நீங்கள் குளத்தூரில் எந்த இடம் மேடம்? எம்பி உங்கள் பேர் திருவள்ளச்செல்வி. திருவள்ளச்செல்வியா? கொளத்தூர் செல்வி. இவங்க வந்து கொளத்தூர் செல்வி. ஹரிப்பிரியா சென்னையில் எந்த இடம் சொன்னீங்க? டீநகர் ஹரிப்பிரியா, கொளத்தூர் செல்வி. பெங்களூர் அனிதா. பெங்களூர் தான் தெரியுங்களா? பெங்களூர் வந்து இங்கே வரதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும். எப்படி ஒரு 4-5 days ஆகும் பெங்களூர்? 6 hours இல்லை 10 hours ஆகும். அதாவது எலக்ட்ரானிக் சிட்டி வரதுக்கு 7 hours ஆகும். ட்ரெயினில் மெட்ரோ வந்துட்டீங்களா? ஒரு ட்ரெயினில் வந்துட்டு பஸ்ஸில் ரோட்டில் வந்தீங்கன்னா எப்படி ஒரு 10 hours ஆகும். இல்லைன்னா எலக்ட்ரானிக் சிட்டி வரதுக்கே அப்படியே நின்று சம் ஸ்பெஷாலிட்டி அபவுட் பெங்களூர். வேறு எந்த ஊரில் இருக்கீங்க? சென்னை பெங்களூர் தவிர வேறு எந்த ஊர் இருக்கீங்க? எல்லாரும் சிட்டி தான். நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இனிஷியல்லாம் ஒரு பேசுறது மெட்ராஸ் ஓ போட்டு பேசலாமா? ஆட்டா ஆமா என்ன மாமே எல்லாம் தோக்கியமா என்ன பண்ணிக்கிறீங்க? டேய் போட்டோ எடுத்துக்கிறீங்க. டேய் இங்கே ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணுகிறாரு, நீங்க போயிட்டு போட்டோ எடுத்துக்கிறீங்க. வந்து உட்காருங்க. ஸோ ஒரு ஏதோ ஆத்தாலாம் கூப்பிடல, ஆத்தாலாம் கூப்பிடல இல்லையா? ஆத்தாலும் கூப்பிடல. ஆத்தான்றது ஒரு பாசமான படம். அம்மா வந்து ஆத்தா அப்படிங்குவாங்க தமிழில் இல்லையா? ஸோ இதெல்லாம் மெட்ராஸ் வந்து அப்பால தெரியுமா? அப்பால அப்போ லேட்டர் அண்ணாட்ட கொஞ்சம் அப்படியே அண்ணாட்ட போப்பான் அப்படின்னு அதர் சைட் அப்படி போ. அங்க போட்டோமா? அங்கே அண்ணாண்டவா? அங்கிட்டு போ. அண்ணாண்ட அதர் சைட் அங்கிட்டு போ. அங்கிட்டு போன்றது வேற. இட்டு போ. ஏன்னா வந்து இட்டுக்கு போறியா? இட்டுக்கு போறது என்ன? இட்டுக்கு போறது என்னது? கூட்டிட்டு போறது. இதெல்லாம் வந்து இட்டுக்கு போ. டாலியா டபாய்கள் தெரியுமா? டபாய்கள் எல்லாரும் வாங்க, செம்மையா நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு
அதேதான் மொக்கைதான் தெரியுமா? நடிகர் ஜோக் எல்லாமே மொக்கை, ரொம்ப பேடு, ரொம்ப கஷ்டம். சிரிப்பே வரலாம், பரவாயில்லைங்க, அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ பாவம் டெம்போலாம் வச்சு கடத்திருக்காங்க, அப்படியே போட்டெல்லாம் போட்டுல வந்திருக்காங்க, ஷூலாம் போட்டு கோட்டெல்லாம் போட்டு வந்திருக்காங்க. சிரிச்சு வைப்போங்க கொஞ்சம் தௌலத்தா இவர கெத்து காமிக்க தௌலத்து காண்டு ஸ்ரீகாந்த் காண்டாடு. ஓகேவா? கட்சி ரோல காஃபி சாப்பிட்ற டீ சாப்பிட்ற மேடம், காஃபி சாப்பிட்ற மேடம், ஜொல்லி அடிக்கிற மேடம், கட்சி ரோல எப்படா லட்சம் வைப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆமா இதே மாதிரி தான் காண்டாடு. மெர்சல் தெரியுமா? மெர்சல்னா நம்ம தலைவர் சிஎம் நினைச்ச போறோம். மெர்சல் இன்னும் அவர் நினைச்ச படம் அது கிடையாது. மெர்சல்லாம் பயம், அப்படியே மெர்சல் ஐட்டம்பா, பயந்துட்டப்பா அப்படின்னு அர்த்தம். கலாய்கர் நான் ட்ரை பண்ண கலாச்சி காமெடி பண்ணா எப்படி என்ன கூப்பிட்டு பாத்திர ஒரு மேடம் அப்படி பார்த்துருக்காங்க. ஏய் நம்மள என்ன கலாச்சாரம் போறாங்க அப்படின்னு அப்படியே பார்க்க வேற சைடில் பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நிறைய இது எப்படி மெட்ராஸ் வரும் பாஷெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த போர்ச்சுகீஸு டச்சு இங்கெல்லாம் நிறைய பேர் வந்தாங்க சென்னைக்கு வந்து. அப்போ இங்கே செட்டில் வந்து கன்னடாக்காரங்க இருப்பாங்க, பிஸ்னஸ் பீப்புள், உருது பீப்புள் இருப்பாங்க, தெலுங்கு பீப்புள் இருப்பாங்க, இங்கிலீஷ், இது எல்லா லாங்குவேஜ் மிக்ஸ் ஆகிடுச்சு. எல்லா லாங்குவேஜும் மிக்ஸ் ஆகும்போது இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் வருது. இப்போ நைனான்மா, நைனானா தெலுங்கு வேர்டு அப்பா அப்படின்னு அர்த்தம். என்ன நைனா இப்படி போயிட என்ன நைனா புந்திக்கிறீங்க. ஸோ நைனா அப்பான்னு அர்த்தம். ஸோ மச்சான் மாதிரி இல்லை இப்போ இந்த பாட்டில் கூட இல்லை வாவா அதே நைனா தான் வரும். நாஸ்தா ஆமாம், அது ஒரு எக்ஸ்ட்ரா லைன் இருக்கு. நைனா நைனா நினைப்பால நாஸ்தா தின்னு நாளாச்சு அப்படின்னு வரும். அப்போ நாஸ்தா தின்னே நாளாச்சுன்னா நாஸ்தா சாப்பிட முடியாது. நல்லா என்ன சொல்றாரு, பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது பஞ்சனையில் காட்டு வரும் தூக்கம் வர இப்படிதான் அழகா சொன்னாரு. நம்ம ரீசெண்டா மெட்ராஸ் பாஷையில அப்படியே மாத்தி நைனா நினைப்பாலே நாஸ்தா தின்னு நாளாச்சு மச்சான் முகத்தை பார்த்தா சல்லா நினைப்பு வந்தாச்சு. அவன் மச்சான் முகத்தை பார்த்தா சாலா நினைப்பு வந்தாச்சுன்றாங்க. சாலா தெரியுமா? சாலா பரோட்டா வச்சு சாப்பிடுறீங்களா? சாலா அது அவர் டேஸ்டா இருக்கா, கொஞ்சம் பார்த்தாலும் அப்படியே டேஸ்டா அவர் சாப்பிடுற மாதிரி முன்னே ஈட்டபிள் பேஸ். ஆயாக்கடை இடியா போனா பாயாக்கறியும் நீயாச்சு அப்படிங்களா? ஆயாக்கடை இடியா போனா பாயாக்கறி காம்பினேஷன் பார்க்க அவர் எந்த ரியாக்ஷன் அவருக்கே ரியாக்ஷன் பண்ணுறது நான் பார்க்குறேன். இல்லையா அவர் புரியுதா புரியல எதுவுமே நம்ம கலாய்க்க மாட்டாரு. பார்த்துட்டு இருக்காரு. டுபாகூர்னா தெரியுமா? டுபாகூர்னா டுபாஷா அப்படின்னு சீட்டிங் ஆன மணி அதனால தான் வந்துச்சு. ஓசியில் ஏன் ஓசி பஸ்ஸில் ஏன் ஓசி பஸ் கேட்கறாங்க வரும். ஸோ ரெக்கார்ட் பண்ணல. ஸோ அந்த ஓசின்ற எப்படி ஆன் கம்பெனி சர்வீஸ், ஆன் கம்பெனி சர்வீஸ் அந்த காலத்தில் ஸ்டாம்ப் போட்டுருக்காங்க. ஆன் கம்பெனி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி போட்டாங்க லெட்டர்ஸ்க்கு அவங்க ஸ்டாம்ப் போட்டாலே ஓசி ஆன் கம்பெனி சர்வீஸ் அது வந்து அந்த ஓசி. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பெரிய ஆர்ஜன்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி மெட்ராஸ் பாஷை வந்து நிறைய சுலோகங்களோட யூஸ் பண்ணாங்க. இப்போ யார் தெரியும் ரொம்ப மெட்ராஸ் பாஷை ப்ராப்ளம் எடுத்துருக்கிறார் ஒரு மியூசிக்கர் யார் எந்த மியூசிக்கர் மெட்ராஸ் பாஷை ரொம்ப யூஸ் பண்ணுறாரு எல்லா பாட்டையும். அனில் வெரி குட் கேட்டது. அனிலுக்கு தான் இப்போ வந்து லேட்டஸ்ட் மியூசிக்கல் கிரேஸ்னா அதுதான். எனக்கு இப்போ அனிலுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. போடுற பாட்டு நல்லா இருக்கு. மெட்ராஸ் பாஷை கூட பிரச்சனை கிடையாது. பயங்கர நெகட்டிவ் வைப்பு. அதெல்லாம் பாட்டு கேட்டாலே பாசிட்டிவ் வைப் வரும். அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார். சரி ஓகே. இந்த மாதிரி பாட்டு கேட்டு அப்படி எழுச்சி அவங்களாம் இல்லைன்னா
நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அப்படி ஒரு அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போடும் ராஜா இந்த மாதிரி என் தலைவர் பாட்டை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ரஜினி அதெல்லாம் பாட்டை கேட்டீங்கன்னா ஒரு 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 முதலாளி அப்படி நீ செத்தா ஒரு கூடு நான் செத்தா இல்ல கண்ணதாச சொன்னாருங்க இப்படியெல்லாம் பயங்கரமா அந்த பாட்டை கேட்டாலும் நமக்கு முடிக்காது தமிழ் வந்தாரு ஃபர்ஸ்ட் பாட்டு சூப்பர் ஹிட் பாட்டு என்ன பாட்டு Why this கொலவெறி கொலவெறி பாட்டு ஃபுல்லா கொலவெறி அன்னிலிருந்து நீ வரும் பாவம் எங்க பார்த்தாலும் ஹிட் எங்க பார்த்தாலும் கொலை நடக்குது ஈரான்ல கொலவெறி பயங்கரமாக ரிலீஸ் ஆகிட்டே போகுது அதுக்கப்புறம் ஒரு பாட்டு போட்டாரு மரணம் ரஜினி தலைவர் மரணம் மாசு மரணம் தப்பு தரணும் அதுக்கு அவன் தான் பறந்து பறணும் இன்றைய பாட்டு மரணம் மரணம் ஒரு பாட்டு இது ஃபர்ஸ்ட் பாட்டா போடுறேன் மரணம் மரணம் பாட்டு போட்டுருக்கேன் திரும்ப எஸ்பிபி அதான் லாஸ்ட் சாங் எஸ்பிபி பாட்டு கட்சி பாட்டு அதான் ஸோ நெகட்டிவ் வச்சு எனக்கு புரியல அப்புறம் இன்னொரு பாட்டு போடுறாரு அப்புறம் அடுத்து லேட்டஸ்ட் புரியுது சிக்காஞ்சுட்டா அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா ஏ வாப்பாரி சாங்க அவச்சாச்சு வாங்க அப்படின்னு இல்லையா முடிச்சு அப்படி இது ஒரு நெகட்டிவ் ரைட் அடுத்து நம்ம இருந்து தெரியுமா தனுஷுக்குள்ள பாட்டு எழுதிக்கிறார் வாட்டக்கருவா ஏ வாட்டக்கருவா பாட்டுங்களா எங்க பார்த்தோம் திரும்ப வாட்டக்கருவா ஏ பாடுகிறா ஏ சுட்ட வட போச்சுடா வாட்டக்கருவா ஏன் கட்ட அழிஞ்சு போச்சுடா வாட்டக்கருவா ஏன் முட்டையெல்லாம் போச்சுடா என்ன போச்சு படிக்க சொல்றாரு கட்ட அழிஞ்சு போச்சு சுட்ட வட போச்சு என் திட்ட அழிஞ்சு போச்சு இதான் வாட்டக்கருவான்னு பாட்டு அவ்வளோ கருத்து ரெண்டு கருத்துப்பா கருத்து பெஜாரிட்டி காக்கா கருப்பு பேட்டா செருப்பு சார்பா இருந்தா புரியாது அவரே சொல்றாரு உங்களுக்கு புரியாது பாட்டு அவரே சொல்றாரு இது எழுதுனா தனுஷ் பாதி பாட்டு எழுதுறது யார் பாருன்னா தனுஷ் எழுதுறாரு சொல்லிடுவோம் இன்னொரு என் பையன் போறோம் காலையில் எழுது புதுங்கடா சங்கு நான் தண்டா சோறு கிங்கு தமிழ் இஸ்மை மதர் டங்கு நான் தான் கிங்கு புது சங்கு அவன் தான் புது சங்குறான் தண்டா சோறு கிங்கு நான் தான் தண்டா சோறு கிங்கு நான் தான் தண்டா கிங் கஷ்டப்பட்டு நான் வந்துட்டு நீ தண்டா சோறு கிங்குன்ற இப்படி எல்லாம் ஒரு நெகட்டிவாக இருந்து போற அப்புறம் நம்ம ஹீரோ விஜய் தளபதி இளைய தளபதி அவரும் தலை படம் பாருங்க பேடாசுமா ஒரசாம ஓடுது அப்படின்ற ஒரசாம ஓடுறது எதுதான் வரும் பேடாசுமா உங்க வாழை சுருட்டிடு வாழை சுருட்ட ஒரு பேடாஸ் மட்டும்தானே தெரியும் அது எதுக்கு அது வாழை வேற சுருட்ட சொல்றேன் பேடாசுமா இல்லையா நல்லதா இருக்கு பேடாஸ் தலைவர் டான்ஸ் நல்லா தான் இருக்கு எதுக்குமே ஒரு பேடாஸ் இருக்கும் அப்புறம் ஒரு பாட்டு நம்ம கமலாசன் பாடுறாரு ஏ பத்தல புட்டி ஆடுறாடு ஏ பத்தல ஆடுறாடு அப்படிங்கிறாரு ஏத்தி பாடாண்டாரு குத்தரமா செத்துட்டு போட்டாடு நீ உதாரணம் டாடு சக்கர சாங்கு நீ சுண்டி சக்கர சீமு சும்மா நல்லா போட்டு மூக்குறிஞ்சோம் டீமு டே பட்டடிக்கறி பண்ணாது கெட்டப்ப கொலைய நம்பி தாராந்த உலகத்துல யாருக்கு என்னென்ன விஷயம் சொல்லணுமோ எல்லாத்தையுமே சொல்லிட்டு போட்டு போட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு ஓகே நடிக்காது கெட்ட பொம்பளை இருப்பாங்க அப்போ வந்து பாருங்க எவ்வளவு நெகட்டிவ் வச்சு நம்ம ஹோல் ஜென்ரேஷன் நம்ம அடையிறது வந்து இன்ஸ்பைட் ஆஃப் த ஹீரோ பெரிய ஹீரோக்களை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி அடியதுக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் கொஞ்சம் கியூர் பண்ணீங்கன்னா இந்த நெகட்டிவ் வைப்போம் பாசிட்டிவ் நம்ம பார்த்துட்டீங்கன்னா தமிழர் ஒரு படம் உலகம் ஒரு படம் உலகத்தில் உள்ள சந்தைகள் எல்லாம் சரியாகும். நன்றி, வணக்கம்.